துளசி கொடுங்க பாரு, மருந்து கொடுக்கறதுக்கு. பச்சை புள்ளியால எல்லாத்துக்கும் குடிக்கலாம், பெரிய ஆள் குடிக்கலாம், பச்சை புள்ளியால் குடிக்கலாம். சளிக்கு தானே பெரியமா? சளிக்கு இது கொடுத்தா சளி வந்துடும், சளி எல்லாம் சரியா போயிடும். அந்த காலம் இப்ப தானே ஆஸ்பத்திரி, அப்ப யாரு ஆஸ்பத்திரிய கண்டதாரு, ஒன்ன கண்டதாரு, 4 புள்ளிகளுக்கும். நைச்சோலை என்னது? நை துளசி. நை துளசி தனி சாறு எடுத்து குடிக்கலாம். அத அப்படியா? இதுக்கு என்ன சரி? தனி சாறு எடுத்து குடிச்சா என்ன சரியாகும்? சளி, காய்ச்சல், அதுக்கு குடிநீ போட்டு குடிக்கலாம். அப்படியா? மிளகு, சுக்கு எல்லாம் போட்டு குடிநீ போட்டு குடிக்கலாம். அப்படியா? அடுத்தது கண்டங்கத்திரி தானே பெரியமா? வெட்டணும் இல்ல. அது முள்ளெல்லாம் எப்படி அப்படியே போட்டு இடிப்பீங்க? அப்படியே போட்டு இடிச்சு வடிகட்டணும். காப்பி வறுப்பு இருக்குல்ல, அது துணியில துணியிலும் புளியும். துணியிலையும் புளியும். அப்பல கூட ஒரு ஆளு புடிங்கிட்டு போச்சுவோம். இப்ப மழை காலத்துக்கு இது நல்ல மருந்து என்ன பெரியமா? மழை காலம் சளிக்கெல்லாம் நல்ல மருந்து. அடுத்து தும்பை பெரியமா? சிறுதும்பை. மருந்து தூதுவளை எல்லாம் கொஞ்சம் பறிச்சு வச்சிருக்கிறோம், அதையும் சேர்த்து இதுல போடுறோம். இனி இது கூட என்னெல்லாம் சேர்த்து போட்டு இடிக்கணும்னு உரலையும் போட்டுக்கலாம். ஆமா, சுக்கு, மிளகு, ஒரு வெள்ளாங்கி அரிசி, ஈராங்கம், வெத்தலை. வெத்தலை வேணுமோ? சரி. அது என்ன கொழுஞ்சி செடியா? இது கொழுஞ்சி செடி. வேறதான் போட்டு இடிக்கணும். பச்சலை வேற உரிச்சு. இந்த வேறத்தான் போடணும், கொழிஞ்சி வேறு. இப்போ நம்ம அன்னைக்கு வந்து சளி மருந்து அடிக்க போறோம் தெரியுமா? இந்த வந்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 இலை, 2 கண்டங்கத்திரி இலை, 2 தூதாலை, 2 சீர்தும்பை, 2 துளசி, 2 ஈராங்கம், இத்தனி சுக்கு, ஒரு மிளகு, ஒரு வெள்ளாங்கி அரிசி. பெரிய ஆள்களுக்குன்னா நிறைய வச்சுக்கிடலாம். நம்ம அன்னைக்கு வந்து எல்லாரும் குடிக்கிற மாதிரி வைக்கிறோம். ஆமா, பச்சை பிள்ளைகளுக்குன்னா குறைய வச்சுக்கிடணும். பச்சைல இது எல்லாமே நம்ம வீட்டுல வச்சு வளர்ற செடி தான். ஆமா, வீட்டுல வச்சு விடுறது. ஓம இலை இல்ல, ஓம இலை மட்டும். ஓமவல்லி இலை இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இல்ல, ஓமவல்லி இலை கிடைக்கல இன்னைக்கு. இன்னைக்கு கிடைக்கல. இது கண்டங்கத்தரி, இது கொழிஞ்சேறு, இது தூதாலை, இது வெள்ளாங்கம், மிளகு, வெங்காயம், சுக்கு, சிறுதும்பை, வெத்தலை, துளசி, எல்லா பச்சையிலையும் போட்டு கழுவுதேன். இது மழை நேரம் தான் கிடைக்கணும் பெரியமா, எல்லா நேரமும் கிடைக்காதுல. கண்டங்கத்திரி அதோட வச்சு சிறுதும்பை அது கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு பேர் என்ன சொல்வீங்க? பச்சலை, சளிக்குள்ள மருந்து. சளிக்குள்ள இடிப்போமா? இப்போ அந்த காலம் இதான் மருந்து, ஆஸ்பத்திரிலாம் கிடையாதுன்னு. இது எவ்வளவு சளினாலும் சரியாயிரும். 2 துண்டு சுக்கு போடுறீங்க பெரியமா? 2 துண்டு சுக்கு, மிளகு 4 மிளகு, கொஞ்சம் தண்ணி கொதியாந்து வச்சிருக்கு. எதுக்கு புரியுமா? புளி இருக்கா? இடிக்கிறது. தேவா பித்தளை போடுதேன். பச்சலை எல்லாத்துக்கும் எல்லா பச்சலையும் அலசி வச்சிருக்கேன், போட போகிறேன். இந்த வெள்ளைப்பூடும் இது எப்போ போடணும் தெரியுமா? அது ரேஸ் ஆயிடுச்சுக்கிட்டு கடைசியாக தான் போட்டு ரேஸ் தட்டுவீங்களோ? மருந்துக்கு ஈராங்கம் போடுதேன்.
வெள்ளாங்க அரிசி மருந்துக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இடித்து புளியணும். புளியதுக்கு அவ்வளோதானே பிரியமா? ஆமாம், இடிச்சாச்சு புளிய போகிற மருந்து. அந்த தண்ணியில் தான் புளியணுமோ? நான் கைட்டே புளிஞ்சு வலையில் ஊற்றிடுறேன். சுட வச்சுக்கிட்டு வலையில் ஊற்றி அதில் போடுங்க, அப்படி மொத்தமாக புளிஞ்சிருவோம். அவ்வளோதானே பிரியமா? என்ன இடிக்கணுமா? இன்னும் சேர்த்து இடித்து புளிஞ்சிட்டு தான் இன்னும் சேர்த்து இடித்து புளியணும். அப்போ தான் நல்ல சாறு வரும். என்ன பிரியமா? ஆமாம். இது சின்ன பிள்ளைகளுக்கு சொரசம் பண்ணி கொடுக்கணும். பெரிய ஆளுக்குன்னா சும்மா பச்சையாக இடித்து குடிக்கலாம். சொரசம் பண்ணுறதுன்னு என்ன பிரியமா? மருந்து அடித்து பச்சை பிள்ளைகளுக்கு ஒரு ஈயச்சட்டியோ சில்வர் கிண்ணமோ அதில் காய வச்சுக்கிட்டு இந்த மருந்தை ஊற்றுனா சுரின்னு மேலே நிற்க வந்துடும். அதனால எடுத்து ஆற்றி கொடுக்கணும். பச்சை பெரிய ஆளுகளுக்கு சும்மா குடிக்கலாம்.